नासिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. श्री गुरुभ्यो नमः. நமஸ்தபாயி. இன்றைய தினம் சம்ஸ்கிருத துறையும் தமிழ் துறையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதற்காக முதல்ல சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அதனுடைய செயலர், முதல்வர் மற்றும் துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு இன்றைய தினம் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதுல தமிழ் மொழி மற்றும் சம்ஸ்கிருத மொழி இந்த பயனடையக்கூடிய மாணவர்கள் யாருனாக்கா எம்ஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை பயன்பெறக்கூடிய வகையில இந்த விழாவானது நடந்துட்டு இருக்கு. இதுல ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல சம்ஸ்கிருத இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த குறுகிய காலத்துல அது பெரிய ஓஷன், பெரிய கடல், சமுத்திரம் இருந்தாலும் அந்த விஷயத்த இந்த குறுகிய காலத்துல சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதுனால இந்த அரிய ஒரு விஷயத்தை நாம கவனத்தோட கேட்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நேரடியா நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கும் ஆன்லைன்ல நடத்தக்கூடிய ப்ரோக்ராமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னன்னாக்கா நம்ம இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டு இல்ல ஆடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம், கவனிக்க மாட்டோம். அப்படி இல்லாம நேர்ல அமர்ந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இல்ல சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி. சம்ஸ்கிருதம் அப்படின்னா என்ன? சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக் அன்வாக்கியாதா மகர்ஷிபிகி அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். என்ன அர்த்தம்னாக்கா சம்ஸ்கிருத மொழி அப்படிங்கிறது ரிஷிகளால பேசப்பட்ட மொழி. அந்த சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய இலக்கியம் ரொம்ப பிரமிப்பானது. மற்ற மொழிகளுக்கு எல்லாமே ஆதாரமா விளங்கக்கூடியது இந்த சம்ஸ்கிருத மொழி. ஏன் ஆதாரமா இருக்குனாக்கா அதனுடைய அதாவது அந்த சம்ஸ்கிருத மொழிங்கிறது ரிஷிகளால பேசப்பட்டது. வேதங்கள் எல்லாமே அந்த மொழியில இருக்கு. பொதுவா மொழி அப்படின்னாலே அழகுதான். அது இந்த மொழி அந்த மொழி அப்படின்லாம் இல்லாம மொழி அப்படின்னாலே அது அழகுதான், அது எந்த மொழியாக இருந்தாலும். அதுல இந்த பிராச்சீனமான மொழி அப்படின்னாக்கா இந்த சம்ஸ்கிருத மொழி ரொம்ப பாரம்பரியமான மொழி, இந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. அதை நம்ம இந்த ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் அப்படிங்கறது மூலம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் காலம் வேத காலம் தொடங்கு. இந்த சம்ஸ்கிருத இதிகாசம் அப்படிங்கறத நம்ம தொடங்கணும்னாக்கா எந்த புள்ளியில இருந்து தொடங்கலாம் அப்படின்னாக்கா வேதங்கள்ல இருந்து தொடங்கலாம். வேதம்னா என்ன? வேதம்ன்றது நாலேஜ். அந்த வேதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னாக்கா சப்தமயமா இருக்கும். அத ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய தப்போபலத்தால அந்த மந்திரங்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுக்கறது தான் வேதம். கொடுக்கப்பட்டது வேதம். அதுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா அதுல நாலேஜ் இருக்கு, ட்ரெஷர் இருக்கு, ஹெரிடேஜ் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு அந்த வேதத்துல. அந்த வேதம் எப்படி இருக்கு? சப்த ரூபமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதை யாரு முதல்ல கேட்கறதுனாக்கா ரிஷிகள் தன்னுடைய மந்திர பலத்தால தப்போபலத்தால அவங்க என்ன பண்றாங்கனாக்கா அந்த சப்தங்களை கேட்டு நமக்காக கொடுக்கப்பட்டது. அத வியாசர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா முதல்ல இதுதான் ரிக்வேதம், இதுதான் யஜுர்வேதம், இதுதான் சாமவேதம், இதுதான் அதர்வண வேதம் அப்படிங்கிறதாக அந்த வேதங்களை கிளாசிபிகேஷன் பண்றதுன்னு சொல்லுவோம் முதல். அதனால அவருக்கு வேதவியாசர் அப்படிங்கிற பேர். அந்த வேதத்தினுடைய காலம் அப்படின்னு நம்ம முதல்ல ரிக்வேதம் தான் ரொம்ப பழமையானது. முதல்ல ரிக்வேதம் அதனுடைய காலம் எப்படி இருக்குனாக்கா அந்த ரிக்வேத காலம் போகும். இந்த ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது ரெண்டு விதமா முதல்ல பிரிக்கப்படும். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேதிக் பீரியட்னு சொல்லலாம், இன்னொன்னு கிளாசிக்கல் பீரியட். அந்த வேதிக் பீரியட்னு போகும்போது அதனுடைய காலம் எப்ப இருக்கு அப்படின்னாக்கா எதுவுமே நம்மளால ஒரு எவிடன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இல்லாம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதனால இந்த ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் புத்தகத்தின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுனாக்கா 4000 அல்லது 3000 BC அப்படிங்கிற மாதிரி அந்த வேதத்தினுடைய காலமானது இருக்கிறதா சொல்லப்படும்.
அப்படி முதல்ல ரிக்வேதம், அதுக்கப்புறம் யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இப்படிங்கிறதாக அதனுடைய வேதிக் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அண்ட் தென் சூத்ரா பீரியட் அப்படிங்கிற மாதிரி 800 BC to 200 BC அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அதன் பிறகுதான் கிளாசிக்கல் பீரியட். அது எப்ப இருந்திருக்குனாக்கா 600 BC to 11,000 AD அப்படிங்கிற மாதிரி. இது வந்து மாடர்ன் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர் பீப்புள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதுல முதல்ல என்ன பார்த்தோம், முதல்ல வேதிக் சான்ஸ்கிரிட், அப்புறம் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த மொழியினுடைய தன்மையானது பிரிக்கப்படுது. இப்படி முதல்ல வேதம் அப்படிங்கறது ஆதாரமாக வச்சுட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த விஷயம். அதுல முதல்ல இந்த வேதங்கள் சொல்லும். அதன் பிறகு என்ன இருக்குனாக்கா, இந்த வேதத்துக்கு அங்கங்கள்னு இருக்கு. வேதாங்கம் அது எப்படி குறிப்பிடுறாங்கனாக்கா, ஷடங்கோவை வேதா அப்படிங்கிற 6 பார்ட்ஸ். இப்போ மனிதர்களுக்கு எப்படி வந்து அவயவங்கள், பார்ட்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்றோம் இல்லையா, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, அந்த மாதிரி வேதத்துக்குன்னு அங்கங்கள் இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா, சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஹா, கல்பஹா அப்படிங்கிற மாதிரி 6 அங்கங்களை குறிப்பிடுறாங்க. சிக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஹா, கல்பஹா. இது இவை யாரும் என்ன அப்படின்னாக்கா வேதத்தினுடைய அங்கம். இந்த வேதத்தினுடைய அங்கங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் வேதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதுல பாருங்க, சிக்ஷான்னு இருக்கு, அடுத்தபடியா வியாக்கரணம்னு இருக்கு. இந்த வியாக்கரணம்னு என்ன, கிராமர் இல்லையா, ஒரு மொழி, அந்த மொழியினுடைய ஒரு தன்மையோ அதனுடைய குவாலிட்டியோ நமக்கு தெரியணும்னாக்கா அந்த மொழியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கும், கிராமர் எப்படி இருக்குன்னு பார்க்கும். அந்த கிராமர் அப்படிங்கிறது தான் வியாக்கரணம். அந்த வேதத்துக்கு முகம் வியாக்கரணம் புரோக்தம்னு சொல்றாங்க. வேதத்தினுடைய முகமே வியாக்கரணம் தான், அது ஐடென்டிட்டி. ஏன் வியாக்கரணம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிராமர், இலக்கணம், இலக்கியம், இலக்கணம் சொல்லுவோம் இல்லையா, அதுல இலக்கணம் அப்படிங்கிறது கிராமர். அந்த இலக்கணத்துல அதை பத்தின டாபிக் நம்ம பேச போறாங்க. வரக்கூடிய இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய லெக்சர் சீரியஸ்ல நான் பார்த்தேன். அது வந்து சேஷாத்ரி அப்படிங்கிறவர் அதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீப்பா சொல்லுவார் இல்லையா. தயானந்த சரஸ்வதியில சம்ஸ்கிருத ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணக்கூடிய சேஷாத்ரி அப்படிங்கிறவர் வந்து இது விஷயமா நமக்கு சொல்லுவார். அதை நம்ம அந்த செஷன்ல அதை பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர், சம்ஸ்கிருத மொழியினுடைய அந்த வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, வேத காலம் தொடங்குறோம். அதனுடைய காலம் என்னன்னு பார்த்தோம். 4 வேதங்கள், வேதத்திற்கு அங்கமா 6 இருக்குன்னு சொன்னோம். அதன் பிறகு என்ன இருக்குனாக்கா கிளாசிக்கல் லிட்டரேச்சர். என்ன கிளாசிக்கல் லிட்டரேச்சர் அப்படின்னாக்கா, அதாவது எபிக்ஸ் சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லும் போது எபிக்ஸ். அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, சம்ஸ்கிருதத்துல இதிகாசம், ஒண்ணு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். இந்த ரெண்டுமே இன்றைய வரைக்கும் நாம அந்த விஷயத்த படிச்சுட்டு தான் இருக்கும், படிக்காம இல்லை. ராமாயண கதையும் சரி, மகாபாரத கதையும் சரி, இந்த இலக்கிய விஷயத்துல இந்த ரெண்டு நமக்கு என்ன அப்படின்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எபிக்ஸ் அது என்ன பீரியட்ல வருதுன்னா கிளாசிக்கல் பீரியட் அப்படிங்கிற டைம்ல நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ஆதி காவியம். அதை எழுதியவர் யாரு, வால்மீகி. அவர் யாரு, ஆதி கவி. ஏன்னா முதல்ல எழுதக்கூடிய காவியத்துக்கு ஆதி காவியம். அதை எழுதிய ஆத்தருக்கு என்ன சொல்றோம், ஆதி கவி அப்படிங்கிற மாதிரி அவரை குறிப்பிடும். ராமாயணம் ஆதி காவியம், வால்மீகி ஆதி கவி. வால்மீகியினுடைய சரித்திரம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. அவர் ரத்னாகரன்ற பெயர்ல இருந்து ஒரு திருடனா இருக்கார். அதன் பிறகு அவர் என்னவாரா ஒரு தபஸ் பண்ணி அந்த தவத்தினுடைய பலனாக ராமாயணம் அப்படிங்கிற வசத்தியான ஒரு காவியத்தை அவர் படைக்கிறார். அதுதான் ஆதி காவியம். அது மொத்தம் சம்ஸ்கிருதத்துல 24,000 ஸ்லோகங்களாக இருக்கு. பாருங்க, பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு ஸ்லோகம்னா என்னன்னாக்கா, இப்போ திருக்குறள் எடுத்துக்கிறோம். திருக்குறள் அப்படிங்கிறது 1.5 அடி. அடினா பாதம், சம்ஸ்கிருதத்துல பாதம், தமிழ்ல அடி. 1 அடியில இருக்கக்கூடிய திருக்குறள் மாதிரி ஸ்லோகம் அப்படின்னாக்கா 4 பாதங்கள் இருக்கும்.
அந்த 4 பாதங்களை கொண்டது ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி 24,000 ஸ்லோகங்களை அந்த வால்மீகி ரிஷி எழுதியிருக்கார். இதுல ராமாயணம் அப்படிங்கிற வசத்தியான கிரந்தம் அது 7 காண்டங்களாக பிரிக்கப்படுது இல்லையா? அந்த 24,000 ஸ்லோகமும் அதனுடைய முதல் எழுத்துக்கள் நாம் எடுத்து பார்த்தா பிரமிப்பா இருக்கும். என்ன அப்படின்னாக்கா, காயத்ரி மந்திரம் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய அதுல மொத்தம் அக்ஷரங்கள் இருக்கு. அந்த ஒரு அக்ஷரத்தையும் முதல் ஒரு ஆயிரத்தினுடைய முதல் ஆயிரம் அதனுடைய முதல் ஸ்லோகம் அதனுடைய முதல் எழுத்து அந்த எழுத்து இருக்கும். அந்த மாதிரி முதல் 1000 முடிஞ்சு 2வது 1000 ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எழுத்து. இதே மாதிரி ஒரு ஆயிரத்துக்கும் ஒரு முதல் எழுத்தை நாம எடுத்து பார்த்தோம்னாக்கா காயத்ரி மந்திரம் கிடைக்கும். இப்படியான ஒரு கவிஞர் யாரு அப்படின்னாக்கா வால்மீகி மொழி. அவரால் எழுதப்பட்டதுதான் ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணம். இன்னைக்கு உலக அளவுல அதை நம்ம பிரசித்தியா கொண்டாடிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதுல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா? அந்த ராமாயணத்துல படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதுதான் நம்மளுடைய பாரதிய சனாதன தர்மம் இல்லையா? ஒரு மொழியினால அதான் சொல்றோம், ஒரு மொழியிலும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதனால நம்ம மொழிய பேதம் பார்க்காம அந்த மொழியில இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டு அதை நம்ம பயன்படுத்தும். அப்படி வசத்தியான ஒரு கிரந்தம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். அது வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்படுது. வேதத்தினுடைய சாரம் அது. நம்ம சொன்னோம் இல்லையா, வேதம் தான் தொடங்குறது முதல்லன்னு சொன்னோம். சம்ஸ்கிருத இதிகாசம் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர்ன்றது வேதத்துல தொடங்கும். ஆனா 4 வேதங்கள் படிக்க முடியுமானா முடியாது. ஆனா வேதத்தினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதன் பிறகு இல்லையா நம்ம இப்போ எப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், சம்ஸ்கிருத லிட்டரேச்சரை குரோனாலாஜிக்கலி பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல வேதம், வேதத்திற்கு பிறகு வேதாங்கங்கள், வேதாங்கங்களுக்கு பிறகு என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா கிளாசிக்கல் பீரியட். அந்த கிளாசிக்கல் பீரியட்ல முதல்ல ராமாயணம் எபிக்ஸ் வரும்போது ராமாயணம், மகாபாரதம் இவை இரண்டும் என்னவா சொல்லப்படுறது, இதிகாசங்களாக சொல்லப்படும். அடுத்து மகாபாரதம். அந்த மகாபாரதம் என்ன, வியாசரால எழுதப்பட்ட ஒரு டெக்ஸ்ட், ஒரு கிரந்தம் தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல மொத்தம் 18 பர்வங்களாக கொடுக்கப்படும். எப்படி ராமாயணம் 7 காண்டங்களாக பிரிச்சு, காண்டம் நாம சாப்டர்ஸ் பகுதியா பிரிப்பாங்க. முதல் பகுதி, 2ஆம் பகுதி, தமிழ்ல சொன்னா படலம்னு சொல்லுவோம் இல்லையா? கம்பராமாயணத்துல பார்க்கும்பொழுது படலம், முதல் படலம், 2ஆம் படலம் போகும். அந்த மாதிரி இங்க மகாபாரதம் அந்த மாதிரி 18 பர்வாஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்கு. அந்த மகாபாரதத்துக்குள்ள இன்னும் நிறைய சூக்ஷ்மமா, எப்படி ராமாயணத்துக்குள்ள காயத்ரி மந்திரம்ங்கிறது சூக்ஷ்மமா இருந்து வேதத்துக்கு சாரமா இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி மகாபாரதத்துக்குள்ளேயும் நிறைய சாரங்கள், வேதத்துடைய சாரம் அமைஞ்சிருக்கு. என்னன்னு பாருங்க, அந்த மகாபாரதம் 18 பர்வாசோட இல்லாம அதற்குள்ளதான் பகவத்கீதான்னு சொல்லக்கூடிய சத்தியான டெக்ஸ்ட் அதுல இருக்கு. அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய உபதேசம். அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட உபதேசமான இல்ல, அது மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், எலக்ட்ரானிக் கடைக்கு போறோம். அந்த எலக்ட்ரானிக் கடைக்கு போகும்போது என்ன கொடுப்பாங்க, ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. நீங்க எந்த திங்ஸ் வாங்கினாலும் சரி, அதுக்கு அதை எப்படி ஹவு டு யூஸ், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவங்க என்ன கொடுப்பா அப்படின்னாக்கா ஒரு மேனுவல் கொடுப்போம். அந்த மேனுவல் தான் இந்த பகவத்கீதை. இது ஹியூமனுக்காக பயன்படுத்துது. நம்ம என்ன பண்ணணும் இல்லையா, இந்த பிறவி எதற்காக, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற வாழ்வியல், அதுதான் அந்த பகவத்கீதை. நம்ம சுலபமா கடந்து போயிட முடியாது. ஏன் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சம்ஸ்கிருத லிட்டரேச்சர் ஆகட்டும், தமிழ் இலக்கியம் ஆகட்டும் இல்லையா, அதே போல இந்த பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தம் ஆகட்டும், ஏன் இன்னைக்கு எல்லாரும் வேர்ல்டு வைட் அதை கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அது வாழ்வியல் இல்லையா? ஒரு விஷயம் இருக்கு, மனிதர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த பகவத்கீதை படிச்சனாக்கா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அதுதான் மேனுவல். ஹியூமனுடைய லைஃப் நடத்துறதுக்கு ஒரு மேனுவல் எதுனாக்கா பகவத்கீதை. அதுல மொத்தம் 700 ஸ்லோகம் இருக்கு, 700 ஸ்லோகாஸ். அந்த 700 ஸ்லோகாஸ் என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னாக்கா 3 பகுதிகளாக பிரிக்கிறார் இல்லையா? யோகம் சொல்லுவாங்க. யோகம்னா என்ன, அபியாசம் பண்றது, கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் யோகம். யுஜ்தாத்துன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதம். கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்.
கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது அந்த பகவத்கீதை. 700 ஸ்லோகம் அத கிளாசிபிகேஷன் பண்றாரு, வகையா இருக்கிறார். அந்த மாதிரி அதோட இல்லாம 18 சாப்டர்ஸா அது சொல்லப்படுது. முதல் 6 கர்மயோகம், அடுத்த 6 பக்தி யோகம், அடுத்த 6 ஞான யோகம். கர்மா அப்படின்னா என்ன, டியூட்டி, நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாம முதல்ல புரிதல் வேணும். அந்த புரிதல் இருந்தாதானே நம்மளால வாழ்வியலை நடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான டெக்ஸ்ட் தான் அந்த பகவத்கீதை. கர்ம யோகம். கர்மாவை பண்ணா பக்தி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா அதை பண்ணாலே போறோம், நமக்கு என்ன கிடைக்கும், பக்தி கிடைக்கும். பக்தி இருந்ததுன்னா ஞானம் தானா வரும் இல்லையா? இதுதான் மார்க்கம், இதுதான் ஸ்டெப். அழகா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படிங்கிற ரீதியில அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது 18 அத்தியாயங்களாக 700 ஸ்லோகங்களாக கொடுக்கப்படுது. நல்லா பாருங்க, இப்ப நம்ம ஸ்டெப் பை பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் இல்லையா, சம்ஸ்கிருத இலக்கிய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டு இன்றைய தினம் நம்ம டாபிக்ல இந்த 1 மணி அவகாசத்துல என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல எங்கேயும் தொடங்கணும், வேதம். வேதம்னா என்ன அப்படின்னாக்கா மந்திர திருட்டு, அதாவது முனிவர்களால பார்க்கக்கூடியது, அறியக்கூடியது, அதுதான் வேதம். அனாதின்னு சொல்லும், அதுக்கு ஆதியும் கிடையாது இல்லையா, தொடக்கம் எப்போன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படிங்கறத வச்சுட்டு சொல்லணும் இல்லையா. அதுக்காக நம்ம சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம் வரும்பொழுது அதனுடைய காலம் 4000 BC 3000 BCன்னு சொல்லி 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொல்லி அதனுடைய வேதத்துடைய அங்கம் 6 இருக்குன்னு சொல்லி இல்லையா. அதன் பிறகு என்ன பண்றோம், கிளாசிக்கல் பீரியட் அப்படிங்கிற அந்த சமயத்துக்கு வரும். அதுலதான் எபிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லும். அந்த எபிக்ஸ்ல 2 விஷயங்கள், ராமாயணா, மகாபாரத். சோ ராமாயணம் அப்படிங்கிறது வால்மீகியால எழுதப்பட்ட ஒரு ஆதி காவியம். வால்மீகி பகவான் யாரு, ஆதி கவி இல்லையா. அதன் பிறகு என்ன பாக்குறோம், ராமாயணம். மகாபாரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா மகத்வாத் பாரத்வாச்ச மகாபாரதம் உச்சதே அப்படிங்கிறது அதனுடைய டெபினிஷனா சொல்றோம். மகத்வாத் பாரத்வாச்ச மகாபாரதம் உச்சதே அப்படிங்கிறது மகாபாரதத்தினுடைய டெபினிஷன். அது மொத்தம் 18 பர்வாஸ் இருக்கு. அந்த மகாபாரதத்துக்குள்ள பகவத்கீதான்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட உபதேசம், அது அர்ஜுனனுக்கு மாத்திரமான இல்ல, மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய வாழ்வியல் என்னென்ன அப்படிங்கிறது தான் அந்த பகவத்கீதா இல்லையா. அது என்ன பண்றோம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படிங்கிற ரீதியில அது 3 பகுதிகளாக யோகங்களாக பிரிக்கப்படுது. 18 அத்தியாயமாக சொல்லப்படும். இதுதான் மகாபாரதம். அதன் பிறகு என்ன இருக்குனாக்கா புராணாஸ், 18 புராணங்கள் இருக்கு. அந்த 18 புராணங்களும் யாரால் எழுதப்படுறதுனாக்கா வியாச முனிவரால் எழுத. அதுல என்ன இருக்கு அப்படின்னாக்கா அந்த 18 புராணங்கள்ல பாருங்க, சிருஷ்டினா என்ன, பிரளயம்னா என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் அதுல இருக்கு இல்லையா. இந்த உலகமானது, இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய கிரியேஷன்ஸ் அது எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த புராணம் அப்படிங்கிற விஷயத்தை நாம எடுத்து பார்த்தாதான் தெரியும். சாதாரணமா சுலபமா ஒரு வரியில கடந்து போறது அல்ல. நான் சொல்றது எல்லாமே அப்படித்தான். ரிக்வேதம் எடுத்துனாக்கா அதுல நிறைய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓஷன். அதே மாதிரி ராமாயணம்னா அவ்வளவு சுலபமா கடந்து போயிட முடியாது. அதே மாதிரி மகாபாரதம்னா அதுவும் பெரிய ஓஷன், பகவத்கீதா பெரிய ஓஷன். அந்த கிரமத்துல அடுத்து என்ன இருக்குனாக்கா புராணங்கள் அப்படிங்கிறது. புராணம் மொத்தம் என்ன அப்படின்னாக்கா அதனுடைய எதை சொன்னையா, சிருஷ்டி அப்படின்னா என்ன, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஆராய்ச்சியா அதுல பண்றான். ரிசர்ச்ன்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம டீப்பா ரிசர்ச் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதை பண்றதுக்கு அந்த புராணங்கள் நமக்கு நிறைய உதவி பண்ணும். அது யாரால எழுதப்பட்டது அப்படின்னாக்கா வியாசர் அப்படிங்கிறவரால வேதங்களை யார் கிளாசிபிகேஷன் பண்ணி கொடுத்தாரோ அவருக்கு கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிற பேர் இருக்கு. கிருஷ்ணத்வைபாயனர் யாரு, ஒரு வியாசர். அவருக்கு வேதங்களை கிளாசிபிகேஷன் பண்ணதுனால வேத வியாசர் பேர். அவர் தான் 18 புராணங்களை கொடுக்கிறார். அதன் பிறகு பார்க்கிறோம் ராமாயணம், மகாபாரதம்,
அதுல நிறைய இந்த லிட்ரேச்சர்னு எடுத்தோம்னாக்கா அதனுடைய காலங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நிறைய பார்த்துட்டு போறாங்க. ஆனா எதுவுமே நம்மளால நிர்தாரணமா இதுதான் காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு சான்றுகள் இல்லை. ஆனா அது பிராச்சீனமானது, பழமையானது இல்லையா? இதுதான் அதனுடைய எபிக்ஸ் அப்படிங்கிறதுடைய தன்மை. அதன் பிறகு என்ன இருக்குனாக்கா மகாகாவியாஸ் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அடுத்த பீரியடுக்குள்ள போகுது. மகாகாவியாஸ் ஆர் கோர்ட் எபிக்ஸ் சொல்லலாம். மகாகாவியம் முதல்ல காவியம்னா என்ன அதை நாம தெரிஞ்சுக்கணும். காவியத்துக்குன்னு சில வரைமுறை இருக்கு, டெபினிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ கத்ய பத்ய உபயமயம் காவியம் காவிய விதோ விதுகு அப்படிங்கிறது அதனுடைய டெபினிஷன். காவியத்துக்கு நிறைய பேர் நிறைய அவங்கவுங்க பார்வையில அதற்கு நிறைய வரையறை கொடுத்திருக்கா, விளக்கங்களை கொடுத்திருக்கா. ஆனா பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல இந்த டெபினிஷன் ஆனது பொருந்தது. காவியம்னா என்ன? முதல் குணம், குவாலிட்டியோட இருக்கும். அலங்கார சகிதம், அலங்காரம்னா என்ன அப்படின்னாக்கா சம்ஸ்கிருதத்துல அலங்காரம்னா தமிழ்ல அணி இல்லையா? அணி இலக்கணம், இலக்கணம் இருக்கு தமிழ்ல. சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல இலக்கணம் நிறைய இருக்கு. அதுல அலங்கார சாஸ்திரம்னே தனியா இருக்கு. அந்த அலங்கார சகிதமா இருக்கணும். எது அப்படின்னாக்கா குணமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கவிஞன் கவி படைக்கிறான், கவியால பண்ணக்கூடியதுதான் காவியம். ஒரு கவி உருவாக்கக்கூடியதுக்குதான் என்ன பேரு? காவியம்னு பேரு. அப்படி அந்த கவியினால் எழுதக்கூடிய அந்த காவியம் எப்படி இருக்கணும்னாக்கா குணத்தோட இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும் இல்லையா? குணவத்தா இருக்கணும். அது மாத்திரம் இருந்தா போருமான இல்ல, அலங்கார சகிதமா இருக்கணும். அலங்காரத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். அலங்காரம்னா இப்பதான் சொன்ன இல்லையா, அது அணி இலக்கணம். அது மாத்திரம் இல்ல, குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ. சப்தா அப்படின்னா என்ன? சொல். அர்த்தா அப்படின்னா மீனிங், அதான் சொல் பொருள். தமிழ்ல சொல்லும் பொழுது சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் சொல்றோம் இல்லையா? ஏன் அப்படி பாக்குறோம் அப்படின்னாக்கா அதுல பிழை இல்லாம இருக்கணும், அதுதான் இலக்கணம். பிழை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது இல்லையா? அப்படி இருந்தாதான் அவன் கவிஞன், அவனால்தான் காவியம் பண்ண முடியும். பொதுவா ஒரு ஸ்லோகமோ ஏதோ ஒண்ணு எழுதுனா அவன் கவிஞன் தான். இருந்தாலும் அது எப்படிப்பட்ட காவியமா இருக்குங்கிறத அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் கொடுக்கும் போதுதான் அது உத்தமமான காவியமா இல்லையான்னு தெரியும். சப்தார்த்தோ தோஷ வர்ஜிதோ, தோஷம்னா மிஸ்டேக். அது எப்படி இருக்கணும்? வர்ஜிதமா, தோஷ வர்ஜிதோ, வித்தவுட் மிஸ்டேக். அல்லது பிழை இல்லாம, பிழை நீக்கியதா இருக்கும். பண்ணும்போதே அது பிழை இல்லாம பண்றது, எரர் இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ கத்ய பத்ய உபயமயம். இப்ப நம்ம காவியங்கள்ல என்னென்ன காவியம், நிறைய காவியங்கள் இருக்கு. பத்திய காவியம் இருக்கு. பத்திய காவியம்னா என்னன்னாக்கா அதாவது போயட்ரின்னு சொல்றோம் இல்லையா? போயட்ரி அப்படிங்கிறது தான் பாடல் மூலமா இருக்கக்கூடியதுதான் பத்தியம். கத்தியம்னா என்னக்கா அதாவது உரைநடை, ப்ரோஸ் டைப்ல இருக்கக்கூடியதுதான் என்ன காவியம் அப்படின்னாக்கா கத்திய காவியம். அப்போ கத்திய பத்திய உபயமயம் ரெண்டுமே கலந்தும் இருக்கலாம், கத்தியமாக இருக்கலாம் பத்தியமா. அந்த மாதிரி காவியங்களுக்கு என்ன பேருனாக்கா சம்பூ காவியம்னு அது தனியா குறிப்பிடுறாங்க. சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசத்துல காவியங்களை நிறைய வகைப்படுத்துறோம். அது ஒரே ஒரு நாள்லயோ அல்லது ஒரு மணி நேரத்தையோ சொல்லி முடிச்சிட முடியாது. அப்படிப்பட்டது இந்த சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம் இல்லையா? காவியம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காவியங்கள்ல பலவிதம் இருக்கு. முதல்ல காவியத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னாக்கா குணாலங்கார சகிதோ சப்தார்த்தோ தோஷவர்ஜிதோ கத்திய பத்திய உபயமயம். இந்த ரெண்டுமாவும் கலந்துருக்கலாம். கத்தியமாவும் இருக்கலாம், பத்திய காவியமா இருக்கலாம், கத்திய காவியமா இருக்கலாம். கத்திய பத்திய உபயம் ரெண்டுமே கலந்தாவும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்கா காவியம் காவிய விதோ விதுகு. விதுகுனா யாரு? வித்வாம்சா, ஸ்காலர்ஸ், பண்டிதர்களா இருக்காங்க இல்லையா? அவெல்லாம் இப்படி இருந்தா தான் இது காவியம் அப்படிங்கிறதாக அவர்கள் சில வரையறை வறுத்து வச்சு, அந்த மாதிரிதான் நம்ம அத இந்த சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசங்கள்ல இருந்தது. முதல் ஆதி காவியம் ராமாயணம், ஆதிகவி வால்மீகின்னு பார்த்தாச்சு, அது ராமாயண பீரியட்.
அதன் பிறகு என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அதாவது கிளாசிக்கல் பீரியட் வரும் பொழுது அதுல முதன்மை கவியாக நாம யாரை எடுத்து பார்க்க முடியும்னாக்கா மகாகவி காளிதாசா இல்லையா. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. முதல் நூற்றாண்டு யாரு அப்படின்னாக்கா மகாகவி காளிதாஸ். காவியம் மகாகாவியம் அப்படின்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருது யாருனாக்கா மகாகவி காளிதாஸ். அந்த மகாகாவியம் அப்படின்னு வரும்போது மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா, சம்ஸ்கிருதத்துல எப்படி தமிழ்ல 50 காப்பியங்கள் இருக்கோ அத போல சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம் ஹிஸ்டரி ஆஃப் சன்ஸ்கிரிட் லிட்டரேச்சர்லயும் 5 விதமான மகாகாவியங்கள் இருக்கு. அவையாவை அப்படின்னாக்கா ரகுவம்சம் காளிதாசனால எழுதப்பட்டது, குமார சம்பவம் அதுவும் காளிதாசனால இயற்றப்பட்டது, கிராதார்ஜுனியம் அது பாரவி அப்படிங்கிற கவியால இயற்றப்பட்டது, சிசுபாலவதம் மாகன் சொல்லக்கூடிய ஒரு கவி அவனால் எழுதப்பட்டது, நைஷதீய சரிதம் ஸ்ரீஹர்ஷா அவனால் எழுதப்பட்டது. அப்படி 5 மகாகாவியங்கள். இந்த 5 மகாகாவியங்கள முதன்மையான 2 காவியம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா ரகுவம்ச மகாகாவியம், குமார சம்பவம். அந்த ரகுவம்சம் அப்படிங்கிறது கூட எதை தழுவி எழுதப்பட்டது, அதாவது காவியங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது. இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னாக்கா தாக்கம். இந்த கவி படைப்பு ஒரு விஷயத்தை படைக்கிறான் அப்படின்னாக்கா 2 விதமா சொல்லப்படுறது இல்லையா. அந்த வஸ்து அப்படின்னு சொல்லுவோம். கதை அப்படிங்கிறது 2 விதமா பிரிக்கும். கதா ஆக்கியாயிக்கான்னு வரும்போது நாடகத்துல பிரிப்பார். அதுல பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கதையை நன்னா படிச்சுட்டு அதுல இருந்து இன்னொரு கதையை உருவாக்குறது, ஒரு நாடகத்தை படைக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கறதான் நன்னா படிச்சுட்டு மகாகவி காளிதாசன் ரகுவம்ச மகாகாவியம் அப்படிங்கறத கொடுக்கிறார். அந்த ரகுவம்ச மகாகாவியம் வரும்பொழுது அதுல மொத்தம் 19 சர்க்கங்கள் இருக்கு. சாப்டர்ஸ், சர்க்கம்னா சாப்டர், பகுதிகளாக பிரிக்கப்படும். அதுல ரகு மகாராஜான்றது யாருன்னாக்கா சூரிய வம்சம். ராமர் அப்படிங்கிறவர் சூரிய வம்சத்துல வந்தவர். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, ரகுவம்சம்னு பேர். ஏன்னா அதுல ரகு மகாராஜான்னு ஒரு ராஜா இருந்திருக்கு. அந்த ராஜாவை பத்தின ஒரு விஷயத்தை எடுத்து ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு மகாகாவியத்தை 19 சர்க்கங்களாக படைச்சிட்டு அந்த ரகு மகாராஜா அவருடைய தந்தை திலீபன் இல்லையா, அந்த திலீபனுடைய மனைவி சுதக்ஷிணா, அவர்களுடைய குலகுரு வசிஷ்டர், இப்படியான அந்த கதையில நிறைய கதாபாத்திரங்களை சொல்லி ரகுவம்ச மகாகாவியத்தை அழகா கொண்டு போவார் மகாகவி காளிதாஸ். அதே மாதிரி குமார சம்பவம், தி பர்த் ஆஃப் லார்ட் சுப்பிரமணியா. குமாரகன யாரு, முருக கடவுள். அவருடைய பிறப்பினுடைய காரணம் என்ன, எதற்காக அவருடைய அவதாரம் அப்படிங்கிற விஷயத்துல அந்த குமார சம்பவம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல அழகா மகாகாவியமா கொடுத்து. இந்த காவியத்துக்கு ஒரு டெபினிஷன் பார்த்த மாதிரி மகாகாவியத்துக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. சர்க்கபந்தோ மகாகாவியம் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு காவியம்னா ஒரு ஸ்லோகம் எழுதினா கூட காவியம் தான், 10 ஸ்லோகங்கள் எழுதினா கூட காவியம் தான். ஆனா மகாகாவியம் வரும்போது சாப்டர் பை சாப்டரா நிறைய சர்க்கங்கள் இருக்கும். அந்த சர்க்கங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும், சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி எழுதுறது ரொம்ப கட்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுதான் மகாகாவியம் இல்லையா. காவியங்கள் நிறைய இருக்கு, ஆனா மகாகாவியம் வரும்போது செலக்டடா தான் சிறந்த. வேதாந்த தேசிகர் இருக்காரு, யாதவாத்புதயம் அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கு, அதுவும் மகாகாவியம் தான். நிறைய மகாகாவியங்கள் இருந்திருக்கு பிற்காலத்துல, அப்பெல்லாம் வந்தது. முதல்ல இருக்கும்போது 5 மகாகாவியங்கள் அப்போ சொல்லும் போது இந்த 5 காவியங்களை தான் குறிப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு மகாகாவியம் இல்லையா இருக்கு, மகாகாவியங்கள் நிறைய இருக்கு. ஆனா பிரசித்தமா அப்படின்னும் போது அப்ப குறிப்பிடும் பொழுது இந்த 5 மகாகாவியங்கள் ரகுவம்சம், குமார சம்பவம், கிராதார்ஜுனியம், சிசுபாலவதம், நைஷதீய சரிதம்னு சொல்லக்கூடிய இந்த 50 காப்பியங்கள் தமிழ்ல இருக்கா மாதிரியே சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசத்திலையும் நிறைய காவியங்கள் மகாகாவியங்கள் இருக்கு. ஆனா பிரசித்தமான 5 மகாகாவியங்கள் இதை குறிப்பிடும். அதுல காளிதாசன் அவன் தான் பிரசித்தமான கவி. சம்ஸ்கிருதம்னாலே நமக்கு நினைவு வருது காளிதாசன், யாரும் டச் பண்ணாம போக முடியாது. அவர்தான் என்ன ஸ்பெஷாலிட்டி, உபமா காளிதாசஸ்ய அப்படிங்கிறது பிரசித்தமான வாக்கியம் இருக்கு. உபமை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், ஓமை அணி அத போல இது இருக்கு, சந்திரனை போல முகம் இருக்கு சொல்றோம் இல்லையா, அதுதான் உபமானம். காளிதாசன் எழுதின எல்லா ஸ்லோகங்கள்லயுமே
அந்த உபமானம் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லாம இருக்கவே மாட்டான். ஒரு உவமையோட தான் எந்த ஸ்லோகமா இருந்தாலும் காளிதாசனால இயற்றப்பட்டது. எந்த ஸ்லோகம் எடுத்து பார்த்தாலும் அது உவமை கண்டிப்பா இருக்கும். அதனால உபமா காளிதாசஸ்ய அப்படிங்கிற பேர் அவ வாங்கிடும். அந்த மாதிரி இந்த 5 மகாகாவியங்கள் எழுதுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம். இதை தவிர கத்திய காவியம் எழுதுற தண்டின்னு இருக்கார், அவருடைய பதலாலித்யம். இந்த 3 சேர்ந்து மாகன் ஒரு கவி பார்த்தோம் இல்லையா? சிசுபாலவதம் எழுதினவர் மாகன். இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் போனாக்கா நம்ம இருந்துட்டு இருக்கிறது நம்ம அந்த சங்கரா கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்தா அங்க இருக்கக்கூடிய பல்லவர் கால கோவில்கள் இருக்கு. கைலாசநாதர் கோவில், அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவில்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நாம இப்ப படிக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு இப்ப காவியம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? மகாகாவியத்தினுடைய விஷயத்தை ஹிஸ்டரியா படிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் அங்க ஓவியமா இருக்கு, சித்திரமா இருக்கு, போய் பார்க்கலாம். செதுக்கி வச்சிருக்காங்க. பல்லவர் காலத்து ராஜாக்கள் அந்த கிராதார்ஜுனியம்ங்கிற அப்படிங்கிறதுக்கு பிக்சர் ஓவியம் இருக்கு, நேரடியா போய் பார்க்கலாம். மாகன் அவனுக்கு அங்க சிலையானது இருக்கு, அவனால் எழுதப்பட்டதுதான் சிசுபாலவதம். மாகே சந்தி திரையோகுணாக காளிதாசனுடைய உபமானம் இல்லையா? அதே மாதிரி பாரதியினுடைய அர்த்த கௌரவம், தண்டினுடைய பதலாலித்யம், இது 3 சேர்ந்த குணம் யார்கிட்ட இருக்குனாக்கா மாகன் இடத்துல இருக்கு. அது ரொம்ப ரேர் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது வேற, ஆனா தனித்துவம் இருக்கிறது வேற. ஆனா ஒருத்தர் இடத்துல 3 சேர்ந்தா மாதிரி இருக்கிறதுன்றது ரொம்ப அரிது இல்லையா? அப்பேற்பட்ட மாகன் நம்ம கைலாசநாதர் கோவில்ல, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில்ல அங்க நிறைய சிற்பங்கள் இருக்கு. அவகாசம் கிடைக்கும் பொழுது போய் பாருங்க இல்லையா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தாலே இந்த கிராதார்ஜுனியம் இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் அங்க வரும். இதெல்லாம் மகாகாவியங்களா சொல்லப்படும். அதன் பிறகு என்ன பண்றது? மகாகாவியம், அப்புறம் நிறைய காவியங்கள் அதுல நிறைய இருக்கு. அப்புறம் ஸ்தோத்திர காவியம், டிவோஷனல் லிட்ரேச்சர். காவியத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா டிவோஷனல் லிட்ரேச்சர்ல இல்லையா? ஆன்மீகம் காவியம்னாலே அதுல நிறைய இந்த ஆன்மீக காவியங்கள் நிறைய இருக்கு. டிவோஷனல் லிட்ரேச்சர் காவியம். அப்புறம் கண்ட காவியம் இருக்கு இல்லையா? கண்ட காவியம்னா என்ன அப்படின்னாக்கா மேகதூதம்னு மகாகவி காளிதாசன் எழுதியிருக்கான். அதுல 2 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கும், பூர்வ மேகம் உத்தர மேகம். அதெல்லாம் கண்ட காவியமா சொல்லப்படும். அதே மாதிரி கத்திய காவியம் அப்படின்னு இருக்கு. இது ஒன்னொன்றுக்கு ஒரு டெபினேஷன் கொடுத்துட்டே போறாங்க, வெறுமையே கிடையாது. சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசங்கள்ல சுலபமா கடந்து போயிட முடியாது. காவியத்துக்கு ஒரு லட்சணம் பார்த்தோம், மகா காவியத்துக்கு ஒரு லட்சணம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த கத்திய காவியத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. கத்திய காவியம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க உரைநடையா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். தண்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்க, அவர் தசகுமார சரிதம் அப்படிங்கிற ஒரு கத்திய காவியத்தை எழுதியிருக்கார். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அது அப்படியே உரைநடையா இருக்கும். ப்ரோஸ் லிட்ரேச்சர் அப்படின்றதுதான் அது. எது? கத்திய காவியம். அதுக்கும் நிறைய டெபினிஷன். அபாதா பதசந்தானா கத்தியம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. அபாதா ந பாதா அபாதா. இப்போ ஸ்லோகம்லாம் நம்ம பார்த்தோம், அது பத்தியம் ஸ்லோக ரூபமா இருக்கு. ஆனா இதுல ந பாதா ஸ்லோகம்லாம் இருக்க, பாதம்லாம் இருக்காது. ஆனா தொடர்ச்சியா பதத்தினுடைய கனெக்ஷன் இருக்கு இல்லையா? தொடர்பு அது இருந்துட்டு போயிட்டே இருக்கும். அபாதா பதசந்தானா, பதங்களுடைய தொடர்ச்சியா இருக்கும், ஆனா ஸ்லோக ரூபமா இருக்காது, உரைநடையா இருக்கு. அந்த மாதிரி எழுதுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எழுதின காவியத்துக்கு என்ன பேரு? கத்திய காவியம்னு பேர் இல்லையா? பத்திய காவியம், கத்திய காவியம். அதன் பிறகு என்ன காலம் அப்படின்னாக்கா சம்பு காவியம் அப்படிங்கிறது வந்து சம்பு லிட்ரேச்சர். என்ன அந்த சம்பு லிட்ரேச்சர்னாக்கா, சம்புனால என்னன்னாக்கா சுருங்க சொல்லுதல், ஷார்ட்டா ஒரு காவியத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறது. இப்போ ராமாயணம் இருக்கு, அது 24,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. உடனடியே படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. மகாபாரதம் இருக்கு, அது மோர் தென் லேக்ஸ் இல்லையா? லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் அதுல இருக்குங்கிறார். அதையும் உடனடியா படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த சம்பு லிட்ரேச்சர் வரும்போது அதன் பின்னாடி வந்தது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இந்த சம்பு போஜராஜா, அதுக்கு போஜ சம்புன்னு பேரு. அது ராமாயண சம்பு அப்படிங்கறத எழுதி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சம்பு லிட்ரேச்சர் நிறைய சம்பு இருக்கு. போஜ சம்பு, நல சம்பு இல்லையா? எப்படி வந்து ராமாயணத்தினுடைய சுருக்கம் ரகுவம்சமாக மகாகவி காளிதாசன் மகாகாவியமா கொடுத்தாலும் அந்த மாதிரி ராமாயண சம்பு அப்படிங்கிறது போஜராஜனால கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நைஷதீய சரிதம் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் வெர்ஷன் தான் நலச்சம்பு, நலன் தமயந்தி கதையை படிச்சது.
இதெல்லாம் மகாபாரத தழுவி எழுதக்கூடிய இப்படியான விஷயம். என்னன்னாக்கா சம்பூ லிட்ரேச்சர், அதுக்கும் டெபினிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா கத்ய பத்யமயி காச்சித் சம்பூரிதி அபிதீயதே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னாக்கா கத்ய பத்ய உபயமயம், வெறும் பத்தியம் மாத்திரம் இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரகுவம்சம், குமார சம்பவம், இந்த மாதிரியான மகா காவியங்கள் ஸ்லோக ரூபமாவே இருக்கு. கத்திய காவியம் எடுத்துட்டோம்னாக்கா தசகுமார சரிதம் தண்டி எழுதினது உரைநடையாவே இருக்கும். இந்த சம்பூ லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய காவியங்களானது எப்படி இருக்கும்னாக்கா கத்தியமும் இருக்கும் பத்தியமும் இருக்கும், கலந்து இருக்கும், மிக்ஸ்டு பொயட்ரி இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு என்ன பேரு? சம்பூ லிட்ரேச்சர். இது அதன் பின்னாடி காவியங்கள் இப்படியாக நிறைய கதைகள் போயிட்டே இருக்கு. அந்த சம்பூ லிட்ரேச்சருக்கு அப்புறம் என்ன வந்தது அப்படின்னாக்கா நமக்கு தெரியும், இது எல்லாமே வேதத்தினுடைய சாரம் ராமாயண மகாபாரதம். அந்த ராமாயண மகாபாரதத்தை தழுவி எழுதப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காவியங்கள், மகா காவியங்கள். அதுலயே கத்திய காவியம், கண்ட காவியம், சம்பூ காவியம் அப்படிங்கிற மாதிரி லிட்ரேச்சர் போயிட்டே இருக்கு. அதன் பிறகு வந்த ஆத்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா கதா கிரந்தாக அப்படிங்கிற ரொம்ப சுலபமா கதையின் வாயிலாக அந்த டெக்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சாரி கதையின் மூலமாக அந்த டெக்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னாக்கா பசுபக்ஷி கதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. என்ன பசுபக்ஷி கதா? அதுதான் பஞ்சதந்திராஸ். நம்ம படிக்கிறோம் இல்லையா பஞ்சதந்திர கதைகள். ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு அந்த திருக்குறளை மாரலா வச்சுட்டு அதுல இருந்து ஒரு கதையை நாம படிச்சு அந்த திருக்குறளுடைய மாரலை நாம தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இந்த சித்திரம் டிவி எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அதெல்லாம் அழகா கொடுப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் எப்பவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சம்ஸ்கிருத லிட்ரேச்சர்ல இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பஞ்சதந்திர கதைகள் அப்படிங்கிறாங்க. என்ன பஞ்சதந்திரனாக்கா அது ஒரு 5 ட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அந்த 5 ட்ரிக்ஸ், அதுக்கு எதுக்கு எப்படி அந்த பேரை வைக்கிறாங்க அப்படின்னாக்கா முன்பொரு காலத்துலலாம் குருகுல சிஸ்டம், குருகுல பద్ధதி தான் இருக்கும். அங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அந்த குருகுல பద్ధதியில குருகுல சிஸ்டத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க. ரிஷிகள் இடத்துல குருக்கள் இடத்துல பாடம் கற்றுக்கும். அப்ப அந்த பேதம் கிடையாது இல்லையா? அப்பெல்லாம் இந்த எழுத்து முறை எழுதி வைக்கிறது அப்படிங்கிறதா இல்ல, பிற்காலத்துலான வருது. இந்த எழுத்து அப்படிங்கிறதே நாம பின்னாடிதான் அதை கொண்டு வரும் இல்லையா? எழுத்து முறை எப்படி வந்தது? முதல்ல அப்படி கிடையாது. ஸ்ருதி பாடம், கர்ண பாடம் சொல்லுவோம். காதுல கேட்போம், அந்த ஞானத்தை படிப்போம், அதை தெரிஞ்சுப்போம், திரும்ப சொல்லிட்டே இருப்போம். வேத மந்திரங்களை சொல்லுவாங்க குரு, காதுல கேட்கறது, அதை திரும்ப நான் பல தடவை சொல்லி பார்க்கறது, அவ்வளவுதான். இதுல வந்து எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. அதன் பிறகு வந்ததுதான் இந்த எழுத்து முறைகள். அப்படி அப்ப அந்த பஞ்சதந்திர கதைகள் சொல்லும் போதும் அப்படிதான். கதையின் வாயிலாகவும் நமக்கு நம் முன்னோர்கள் நம் ஞானத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப சுலபமா இல்லையா? அதுதான் பஞ்சதந்திர கதை. விஷ்ணு சர்மா அப்படிங்கிறவர் தான் அந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. எப்படி அதை கம்பைல் பண்ணிருக்காரு அவர் அப்படின்னாக்கா 5 ட்ரிக்ஸ். பஞ்சன 5 தந்திரம்னா ட்ரிக்ஸ். 5 ட்ரிக்ஸ் ஆர் தேர். என்னென்ன பாருங்க. மித்ர லாபா, மித்ர பேதா, அபரீட்சித காரகம், காகோலூகீயம், லப்த பிரணாசா அப்படிங்கிற மாதிரி 5 விஷயம். மித்ர லாபா, மித்ர பேதா, அபரீட்சித காரகம், காகோலூகீயம், லப்த பிரணாசான்னு 5 விஷயம். இந்த 5ம் என்ன பண்றது அப்படின்னாக்கா இந்த 5 விஷயத்தை உள்ளடக்கி அவர் பல கதைகளை கொடுத்திருக்காரு. அதுதான் பஞ்சதந்திர கதைகள் இல்லையா? மித்திரம்னா நட்பு. ஒரே உண்மையான நட்புன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இதெல்லாம் வாழ்வியல் தான். வாழ்க்கைக்கு தேவையான கல்வி எல்லாமே நம்மளுடைய வாழ்வியல் தான். இதெல்லாம் எங்கேயிருந்து நமக்கு கிடைக்கிறதுனாக்கா வேத காலம் ஆரம்பிய, இதிகாச காலம் ஆரம்பிய, காவியம் மகா காவியம் அப்படிங்கிற அந்த காலம்லாம் தொடங்கி அதுல இருக்கக்கூடிய சாரம் எல்லாமே வாழ்வியல் பார்த்தோம் இல்லையா? மகாபாரதம் அப்படிங்கிற அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகவத்கீதா வாழ்வியல். அந்த அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் இப்ப என்ன பண்றோம்? இந்த பஞ்சதந்திர கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்குள்ள ஒரு மாடல் இருக்கும். ஒரு நட்புன்னா எப்படி இருக்கணும் இல்லையா? ஒரு விசுவாசத்தோட இருக்கணும், ஒரு நம்பிக்கையோட இருக்கும். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா அந்த நட்புங்கிறதும் போயிடும் இல்லையா? அதுக்கு என்ன உதாரணம் சொல்லியிருக்காங்க? நிறைய அந்த 4 மாடுகள், ஒரு சிங்கம் கதைலாம் நம்ம படிச்சிருப்போம் பஞ்சதந்திர கதையில. ஒரு சிங்கம் 4 மாடுகள் ஒன்னா ஒத்துமையா இருக்கும். அந்த 4 மாடுகளை வேட்டையாடுறதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணும், நிறைய அதுகிட்ட வந்து சொல்லிக் கொடுக்கும். அது ஒற்றுமையா இருந்தாதான் அது வந்து ஒன்னா இருக்கு. அதை பிரிச்சுட்டா
அப்ப தனித்தனியா இருக்கும், ஒத்துமையா இருக்கும், அது பலத்தோட இருக்கும். உன்னால அதை போய் அட்டாக் பண்ண முடியாது, அதை வேட்டையாட முடியாது. அதை சூழ்ச்சி பண்ணி பிரிச்சுட்டு தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டா அப்ப நிறைய போய் அந்த மாடுகள்கிட்ட சொல்றது, நீங்க ஒத்துமையா ஒரே இடத்துல மேய்ஞ்சா உங்களுக்கு புல்லே கிடைக்காது, அங்கங்க போய் மேய்ஞ்சாக்க நிறைய புட்கள் கிடைக்கும், நீங்க நல்ல ஆரோக்கியமா வளரலாம்னு சொன்ன உடனே அதுவரை ஒத்துமையா இருந்த அந்த மாடுகள் அதை ஒண்ணுமே பண்ண முடியல. தனித்தனியா போய் மேய ஆரம்பிச்ச உடனே சிங்கம் அதனுடைய வேலையை காமிச்சு. அப்போ லாபா மித்ர பேதா, நண்பர்கள் எவ்வளவு வகை இருக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்குற. காக்கோ லுக்கியம் லப்த பிரணாசா, கிடைச்சதை எப்படி நாம தக்க வைக்கிறது இல்லையா. இந்த குரோக்கடைல் ஸ்டோரி, மங்கி குரோக்கடைல் ஸ்டோரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஒரு பெரிய நாவல் மரம் இருக்கும் ஒரு ஆத்தங்கரையில, ஒரு நதிக்கரையில. அந்த ஏரியில நாவல் மரத்து மேல ஒரு குரங்கு இருக்கும், அது அங்க இருக்கக்கூடிய பழங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கும். அப்ப அங்க அந்த நதியில ஒரு முதலை போகும், அதுவும் என்ன பண்ணும், எனக்கும் அந்த நாவல் பழம் கொடுன்னு கேட்கும். அதுக்கு அந்த மங்கி என்ன பண்ணும், அங்கிருந்து மேல இருந்து பறிச்சு போடும் அந்த நாவல் பழத்தை, அதை சாப்பிடும். சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கு, டேஸ்டா இருக்கு, டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணும், அந்த பழத்தை எடுத்துட்டு போய் தன் மனைவியான இன்னொரு முதலை, பெண் முதலை மனைவி, அதுகிட்ட கொண்டு போய் கொடுக்கும். அது சாப்பிட்டு பார்த்தா அழகா இருக்கே, நல்ல மதுரமா இருக்கே, எனக்கு இந்த மாதிரி கிடைக்காதான் அது கேட்கும். அது கேட்கறது ஆடிபிள். அந்த பெண் முதலைக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, இந்த நாவல் பழமே இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இந்த நாவல் பழத்தை டெய்லி சாப்பிட்டு இருக்க அந்த குரங்கனுடைய இதயம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லும். எப்படி கொண்டு வருது, விருந்துக்கு நம்மளுடைய வீட்டுக்கு அதை அழைச்சிட்டு வா, நாம அதை இங்க வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பும். பாருங்க, இது நாள் பர்யந்தம் அந்த மங்கியும் அந்த குரோக்கடைலும் நட்பாதான் இருந்தது. ஆனா இந்த பெண் முதலையினுடைய வார்த்தையை கேட்டு அந்த சூழ்ச்சி பண்ணி நேர போய் அந்த குழந்தை கிட்ட சொல்றது, உன்னை நான் விருந்துக்கு என் மனைவி கூப்பிடுறா வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகும். அதுவும் ஏமாந்து வரும் இல்லையா. பாதி தூரம் போன உடனே அந்த முதலை வாயை வச்சுன்னு வெறுமா இருக்கலாம் இல்லையா, அது சொல்லும், நான் உன்னை விருந்துக்கு அழைச்சின்னு போறேன், இல்ல உன்னோட இதயத்தை சாப்பிடறதுக்காக என் மனைவிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக உன்னை அழைச்சின்னு போறேன்னு சொன்ன உடனே அப்ப அங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ண அந்த குரங்கு. அதான் முக்கியம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரிச்சு பார்க்க தெரியல, கல்வி வேற, அறிவு வேற, ஞானம் வேற, அதுக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ன்றது வேற. அதுக்கு என்ன பேரு இல்லையா, பிரஜான பேரு. ஞானத்துக்கும் பிரஜாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப அங்க அந்த குரங்கை என்ன பண்ணும், சாமர்த்தியமா, முட்டாள் முதலையே, இதை நீ முதலையே சொல்லியிருந்தா என்னோட இதயத்தை நான் மரத்திலேயே வச்சுட்டு வராம இருந்திருப்ப இல்லைன்னு சொல்லி ஒரு சாமர்த்தியமான ஒரு பதில சொல்லும். அதற்கு அந்த முதலை என்ன பண்ணும், அவ்வளவுதானே, திரும்ப நான் உன்னை அழைச்சின்னு போறேன், நீ அந்த உன் இதயத்தை எடுத்துருவான்னு சொல்லும் பொழுது திரும்ப கூட்டு மரத்துல ஏறி அவ்வளவுதான். எங்கேயும் திரும்ப வருது இல்லையா, சாமர்த்தியமா குரங்கு போயிடுது. முதலுக்கு வான் மடையா, யாராவது இதயத்தையும் உயிரையும் தனித்தனியா பிரிக்க முடியுமா, நான் தான் சொல்றேன் உனக்கு எங்க போச்சு புத்தின்னு சொல்லும். இந்த மாதிரி கதைகளை ஒரு சாதாரண கதை தான், நம்ம இது சுலபமான கதைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான் கடந்து போக முடியாது. அதுல இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன, சூக்ஷ்மமான கருத்து. அப்போ அறிவு வேற, அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை வேற. அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சயோஜக புத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சயோஜக புத்திய நாம என்ன சரியான முறையில பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தா பஞ்சதந்திர கதைகள். இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சமஸ்கிருத சாகித்ய இதிகாசங்கள்ல பஞ்சதந்திர கதை அப்படிங்கிறது மூலமாக அழகா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொடுத்துருக்கான். அப்படியே அந்த பஞ்சதந்திர கதைகள், அதுக்குதான் என்ன பேரு, பசுபக்ஷி கதான்னு பேரு. 5 கான்செப்டோட இருக்கக்கூடிய பஞ்சதந்திர கதைக்கு என்ன பேரு, பசுபக்ஷி கதான்னு பேரு. அப்படின்னா என்னக்கா, பசுனா அனிமல்ஸ், சதுஷ்பாத பசவா, 4 கால்களால நடக்கக்கூடிய பிராணிகளுக்கு பசுன்னு பேர், விலங்கு. அந்த பசு பக்ஷினா தெரியும் நமக்கு, பறவைகள். இந்த பறவைகளையும் விலங்குகளையும் மையமாக வைத்து உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் தான் பஞ்சதந்திராஸ் அப்படிங்கிற அதுல ஸ்லோக ரூபமா கொடுப்பார். கதையின் வாயிலாக நிறைய கான்செப்ட் இருக்கு. விலங்குகளையும், நரி, சிங்கம் கதை, முயல் கதை, பட்சிகளை வைக்கும் போது இந்த மாதிரி நிறைய பறவைகளை வச்சிருந்து கதை நிறைய கொடுத்துருப்பா. அதுதான் பசுபக்ஷி கதா, ஃபேபிள்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ் இல்லையா. அதன் பிறகு என்ன பாக்குறோம்னாக்கா ரூபகம். இப்ப நம்ம ஆர்டரா பாக்குறோம், முடிக்க போறோம். ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் லிட்டரேச்சர் எங்க தொடங்கினோம், வேதம், 4 வேதம் இல்லையா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதனுடைய வேதத்துடைய அங்கங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், நிருப்தம், ஜோதிஷம், சந்தஸ், கல்பா.
அதன் பிறகு என்ன பார்த்தோம், எபிக்ஸ், அதாவது கிளாசிக்கல் பீரியட் லிட்ரேச்சர் வரும்போது எபிக்ஸ் வரும்போது ராமாயண, மகாபாரதா, புராணாஸ். அது ராமாயணோட ஆத்தர் யாரு, மகாபாரதோட ஆத்தர் யாரு, அதே மாதிரி புராணங்களுடைய ஆத்தர் யாரு, அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தோம். அதன் பிறகு என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா காவ்யாஸ், கோர்ட் எபிக்ஸ், மகாகாவ்யாஸ். 5 மகாகாவியங்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல இல்லையா? ரகுவம்சம், குமார சம்பவம், கிராதார்ஜுனியம், சிசுபாலவதம், நைஷதீய சரிதம். அதன் பிறகு காவியங்கள். அந்த காவியங்கள் நிறைய விதங்களாக பிரிக்கப்படுது. கண்ட காவியம் இல்லையா, அதே மாதிரி கத்திய காவியம், அப்புறம் சம்பு காவியம், அந்த ரீதியில அப்படியே வந்துட்டு. அதன் பிறகு என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா கதா அப்படிங்கிறத, கதானா ஸ்டோரி, நிறைய கதைகள் இருக்கு சம்ஸ்கிருதம். அதன் பிறகு பஞ்சதந்திர கதாஸ் இல்ல, இந்த மாதிரி அதுக்கு பசுபக்ஷி கதான்னு பேர். இப்படி என்ன பண்ற ஒண்ணு ஒன்னா நம்ம சம்ஸ்கிருத லிட்டரேச்சர்ல நிறைய இருக்கு. அதெல்லாம் பெரிய ஓஷன், அது முடியவே முடியாது. ஆனா அதை இந்த ஷார்ட் பீரியட்ல தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய அவுட்லைன் மாத்திரம் தான் கொடுக்க முடியுமே தவிர அதற்குள்ள டீப்பா ஒரு டாபிக் எடுத்து பேசினாலே ஒரு பெரிய இன்டர்நேஷனல் செமினார் மாதிரியே கண்டக்ட் பண்ணா அவ்வளவு டாபிக்ஸ் அவ்வளவு பேரை வச்சு பேச வைக்கலாம். அந்த மாதிரியான ஓஷன் அது. அதை நாம இந்த குறுகிய காலத்துல அடக்க முடியுமானா முடியாது. இருந்தாலும் அதனுடைய அவுட்லைன் இன்னைக்கு கொடுத்திருக்கிற டாபிக் என்ன, சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம், சம்ஸ்கிருத மொழியினுடைய இலக்கியம் என்ன அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் ஆர்டர் வைஸ். அதுக்கப்புறம் டிராமாஸ், அதுக்கு என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல, ரூபகம்னு பேரு. அதுக்கு என்ன பேரு, ரூபகம். சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசங்களை என்ன பேரு, இந்த தமிழ் சம்ஸ்கிருதம் அதாவது மொழின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்லாமே நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி மொழி அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான அற்புதமான ஒரு, அதுல இது 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 பெட்டரா, இது இதுதான் முதன்மையானதா அப்படின்லாம் நம்மளால பகுத்து பார்க்க முடியாது. மொழினாலே அழகுதான், அது எந்த மொழியானா இருக்கட்டும். அப்படி சம்ஸ்கிருத மொழி அப்படிங்கிறது இந்த தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்து படிக்கும் பொழுது நமக்கு ஞானம் இன்னும் நல்லா பெருகும் இல்லையா? தமிழ் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருங்கிடாம இந்த தமிழ் மொழியினுடைய மகத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், சம்ஸ்கிருத மொழியை நாம கத்துக்கணும். அதை ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா தமிழ்ல ஆழ்வார்களுடைய பாடல்கள் நிறைய இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு. அதுல குறிப்பா ஆண்டாள் அப்படிங்கிறவங்களுடைய பாடல் இருக்கு, 143 பாடல்கள். அதுலயும் குறிப்பா திருப்பாவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல 30 பாடல்கள். அந்த 30 பாடல்கள் ஆண்டாள் எழுதி கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆழ்வார்கள், ஒரே ஒரு பெண், அவள் யாரு, ஆண்டாள். இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய லோகோ அதுல பாத்தீங்கன்னாக்கா கோபுரம் இருக்கும். எந்த கோபுரம் இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கு. அது எதுக்காக இருக்குனாக்கா ஆண்டாளுடைய ஞாபகமா தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த ஆண்டாள் தமிழ்ல 30 பாசுரங்களை கொடுத்திருக்காங்க. அந்த 30 பாசுரங்களை நன்னா படிக்கணும்னாக்கா நமக்கு சம்ஸ்கிருத மொழியினுடைய விஷயம் தெரிஞ்சாதான் முடியும். ஏன்னா அதுல சொல்லும் பொழுது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆண்டாளுடைய பாடல் அதுல வேதத்தினுடைய சாரம் எல்லாமே அதுல இருக்கு. ராமாயணத்தினுடைய சாரம் அதுல இருக்கு, மகாபாரதனுடைய சாரம் அதுல இருக்கு, மகாகாவியங்களுடைய சாரம் அதுல இருக்கு. அப்படி நம்ம அந்த ஆண்டாளுடைய 30 பாசனம் படிக்கணும்னாக்க இந்த சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். அவ்வளவு விஷயம் இருக்கு. அந்த நாடகம் பாத்தீங்கன்னாக்கா ரூபகம் தசரூபகமா பிரிச்சுட்டு போறாங்க இல்லையா? அதுலயும் பாத்தீங்கன்னா 2 விஷயமா இருக்கு, ஸ்ரவ்யம் திருஷ்யம். கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், அதுதான் நாடகம். அது எப்படி இருக்கணும், சைமல்டேனியஸ்லி நடக்கும், ஒரே நிகழ்வாக. திருஷ்யம் ஸ்ரவ்யம் செய்யத் பவேத், அதுதான் நாடகம். அப்படியே அந்த நாடகங்களை சான்ஸ்கிரிட் டிராமால எப்படி அப்படியே டெவலப் பண்ணிட்டே போறாங்க. 10 விதமான நாடகங்கள். அந்த நாடகங்கள்லாம் எப்படி இருக்குனாக்கா அதனுடைய ஆர்ஜின் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா வேதத்துல இருந்தா எடுக்கிறாங்க இல்லையா? அதுல டெவலப்மெண்ட் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிராமா, ஆர்ஜின் ஆஃப் சான்ஸ்கிரிட் டிராமான்னு பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா தேவர்கள் பொழுதுபோக்குன்னு ஒரு விஷயத்தை விரும்புறாங்க. அந்த தேவர்கள் நேர பிரம்மா கிட்ட போறாங்க, பிரம்மா நேர பரத முனிவர் கிட்ட போறாங்க. பரத முனிவர் என்ன பண்றாருனாக்கா நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றி கொடுக்குறாரு. அந்த நாட்டிய சாஸ்திரம் எப்படி எழுதப்பட்டதுனாக்கா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் சொல்ல 4 வேதங்கள் இல்லையா? ரிக்வேதத்துல இருந்து என்ன பண்றாருனாக்கா டயலாக் எடுக்கிறார், யஜுர்வேதத்துல இருந்து ஆக்டிங் எடுக்கிறார், சாமவேதத்துல இருந்து மியூசிக் எடுக்கிறார், அதர்வண வேதத்துல இருந்து சென்டிமெண்ட் எடுக்கிறார். ஒரு நாடகத்துக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அப்படி 4 வேதங்கள்ல இருந்து ஒரு விஷயமா எடுத்து நாட்டிய சாஸ்திரம்ங்கிறத உருவாக்குறதுனால அந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு என்ன பேரு, பஞ்சமோ வேதா, 5வது வேதமாக கருதப்படுறது நாட்டிய சாஸ்திரம். அது யார் பண்ணது, பரத முனிவர் பண்ண இல்லையா? இன்னைக்கு நம்ம
இயல் இசை நாடகம் சொல்லுவோம். இப்படிதான் நம்மளுடைய அந்த மேலேந்து வருது. அந்த நாடகம்ன்றது இன்னைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதனுடைய தொடக்க புள்ளியே வேதங்கள் இல்லாம கிடையவே கிடையாது. 4 வேதங்கள் அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான். ரிக்வேதத்திலிருந்து டயலாக், யஜுர்வேதத்திலிருந்து ஆக்டிங், சாமவேதத்திலிருந்து மியூசிக், அதர்வண வேதத்திலிருந்து சென்டிமெண்ட். இதை எடுத்துதான் நாடகம் அப்படிங்கிற விஷயமாக நாட்டிய சாஸ்திரமாக கொடுத்திருக்காரு பரதமுனி. இப்படி அதனுடைய நாடகம். அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கு. அந்த அதுக்கப்புறம் சயின்ஸ் லிட்டரேச்சருக்குள்ள வரணும் இல்லையா? சயின்ஸ்னா என்ன? சம்ஸ்கிருதம் வேற சயின்ஸ் வேற கிடையாது இல்லையா? சயின்ஸ் வேற சம்ஸ்கிருதம் வேற கிடையாது, நிறைய இருக்கு. அந்த சயின்ஸ் நாம எடுத்தோம்னாக்கா நம்ம பிகினிங்ல இப்ப கிருஷி அப்படின்னு சொல்றோம். கிருஷினா விவசாயம் பண்றோம் இல்லையா? அந்த விவசாயம் கூட கிருஷி சாஸ்திரமாக சம்ஸ்கிருதத்துல சொல்லப்பட்டு நிறைய இருக்கு. வேதம், உபவேதம், வேதத்துக்கு உபவேதம்லாம் இருக்கு. அந்த உபவேதம் வரும்போது நிறைய சொல்லுவாங்க. மியூசிக் இல்லையா? காந்தர்வ வேதம் அதுதான் மியூசிக். ஆயுர்வேதம் அதுல இருந்தா மெடிசன் இருக்கு. நம்ம அதே மாதிரி ஆர்கிடெக்ட் சொல்றோம். ஆர்கிடெக்ட் என்ன? சில்ப சாஸ்திரம். இப்படி அப்போ சில்ப சாஸ்திரம் இல்லாம ஆர்கிடெக்ட் கிடையாது இல்ல? எப்படி பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல? ஒரு கோவில்கள்லாம் பிரம்மாண்டமா பிரமிப்பா இருக்கு. தஞ்சை பெரிய கோவில்லாம் போய் பார்க்கணும். இன்னைக்கும் நமக்கு பிரமிப்பா இருக்கா இல்லையா? எப்படி அதனுடைய ஆர்கிடெக்சர் எப்படி அமைச்சிருக்க முடியும்? அது எல்லாமே அந்த ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் நம்ம எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய சில்ப சாஸ்திரம் இல்லையா? அது இல்லாம நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது அதனுடைய அமைப்பு. அப்படி சயின்டிபிக் லிட்டரேச்சர் எடுத்தோம்னாக்கா சில்ப சாஸ்திரம் இருக்கு, ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு இல்லையா? ஜோதிஷம் இன்னைக்கு நம்ம விஞ்ஞானம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ஜோதிஷ சாஸ்திரம் இல்லைன்னா இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கும் போக முடியாது இல்லையா? புத கிரகத்துக்கும் போக முடியாது. இதெல்லாம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ரிஷிகள்லாம் நவ கிரகம் இருக்கு. அதுவே பாருங்க, நவ கிரகம் நம்ம சொல்றது கிடையாது, 7 தான் சொல்லுவோம். 2 துணை கிரகங்கள் இல்லையா? அப்போ சாயா கிரகம்னா ராகு கேதுங்கிறது சாயா கிரகம். அதான் நெப்டியூன் புளூட்டோ அதை என்ன பண்ணுவாங்க? 8 மற்றும் 9வது கோளா வச்சுட்டோம். அப்ப 7 தான் இருக்கு சயின்ஸ்ல. அதை நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நவ கிரகங்கள் சொல்லும் பொழுது அப்பவே கோவில்களை பிரதிஷ்டை பண்ணியாச்சு. எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன வஸ்திரங்கள், என்னென்ன தானியங்கள், என்ன திசை அப்படிங்கறத அப்பவே நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் வகுத்து கொடுத்தாச்சு. அப்படி இருக்கக்கூடியதுதான் இந்த சயின்டிபிக் லிட்டரேச்சர். அதுல நிறைய இருக்கு. அஸ்ட்ராலஜி இருக்கு, அஸ்ட்ரானமி இருக்கு இல்லையா? அதே மாதிரி சந்த சாஸ்திரம் இருக்கு, ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு, சில்ப சாஸ்திரம் இருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதன் பிறகுதான் என்ன இருக்குனாக்கா அதாவது பிலாசபி அப்படிங்கிறதுக்குள்ள கடைசியா என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த டாபிக் உள்ள போற 6 விஷயங்களா பிரிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம் அப்படிங்கிறது முதல்ல எங்க இருந்து தொடங்கணும் நாம அப்படின்னாக்கா முதல்ல வேதிக் பீரியட்ல இருந்து தொடங்கும். அதன் பிறகு என்ன பார்த்தோம்? சூத்ரா பீரியட்னு பார்த்தோம். அதாவது வேதத்தினுடைய அங்கங்கள், வேதாங்காஸ், அதெல்லாம் சூத்ரா பீரியட்ல வந்து. அதன் பிறகு கிளாசிக்கல் பீரியட்ன்றது 3வது பீரியடா பார்த்தோம். அதுலதான் எபிக்ஸ், ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம கொடுத்தோம். அதன் பிறகு என்ன பார்த்தோம்? 4th காவியாஸ், மகாகாவியாஸ் அப்படிங்கிற கோர்ட் எபிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பார்த்தோம். அதன் பிறகு என்ன? சயின்டிபிக் லிட்டரேச்சர் இல்லையா? வேதத்தினுடைய உபவேதம் இருக்கு இல்லையா? அதை பேஸ் பண்ணி ஆதாரமா வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைச்சது. காந்தர்வ வேதம் இல்லையா? அதுதான் மியூசிக். இதே மாதிரி வெப்பன் சாஸ்திரம் இருக்கு. அது இல்லாம அஸ்திரங்கள்லாம் அப்பவே பிரயோகம் பண்ணியாச்சு. மகாபாரத பண்ணாத அஸ்திர பிரயோகங்களோ எதுவுமே கிடையாது. வெப்பன்ஸ் அப்பவே ரொம்ப அட்வான்ஸா யூஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜோதிஷம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய சயின்டிபிக்கலான விஷயங்களும் அதன் பிறகு இருந்திருக்கு. சில்ப சாஸ்திரம், ஆர்கிடெக்சர், இதெல்லாம் நம்ம சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசங்கள் இருக்கு. கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பிலாசபி. அந்த பிலாசபிய சம்ஸ்கிருதத்துல நிறைய நியாய பிலாசபி இருக்கு, வைசேஷிக பிலாசபி இருக்கு, சாங்கியம் இருக்கு, யோகம் இருக்கு, மீமாம்சா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, வேதாந்தா. அந்த வேதாந்தால நிறைய பாகங்கள் இருக்கு, பகுதிகள் இருக்கு. அத்வைத வேதாந்தா, விசிஷ்டாத்வைத வேதாந்தா, துவைத வேதாந்தா, இந்த மாதிரி நிறைய. அப்புறம் ஜெயினிசம், புத்திசம், இப்படியாக இந்த பிலாசபின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்ல அந்தந்த இதற்கேற்றாம நிறைய ஸ்காலர்ஸ் அந்தந்த இதுல வந்திருக்காங்க. அத்வைதம் எடுத்துனாக்கா ஆதிசங்கராச்சாரியாருடைய இதை நம்ம படிக்காம போக முடியாது. அதே மாதிரி விசிஷ்டாத்வைதம் எடுத்துனாக்கா ராமானுஜரும் வேதாந்த தேசிகரை படிக்காம போக முடியாது. அதே மாதிரி துவைதம் எடுத்துனாக்கா மத்வர் இல்லையா? இப்படி நிறைய இருக்கு. ஜெயினிசம்
மகாவீரர், புத்திசம் புத்தர். இப்படி இந்த சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி 6 பகுதிகளாக பிரிச்சு நிறைய கான்செப்ட அதுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இதுதான் அதனுடைய, நான் சொன்னது ஒன்லைன் ஒரு அவுட்லைன் மாத்திரம் தான் கொடுத்துருக்கேன். அதற்குள்ள நம்ம டீப்பா படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் சம்ஸ்கிருத மொழிக்கும் இருக்கக்கூடிய நிறைய ஒத்துமைகள் இருக்கு. அது இல்லாம கடந்து போய முடியாது இல்லையா? அந்த தமிழ் மொழியை நீங்க நன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது ஆன்மீக ரீதியா இருந்தாலும் சரி அல்லது அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் பொக்கிஷம், ட்ரெஷர், ஹெரிடேஜ், கலாச்சாரம். அதனாலதான் இன்னைக்கு பாரத தேசம் ஓங்கி இருக்கு. நம்ம முதல்ல தமிழர்கள்னு சொல்றதை காட்டிலும் அதாவது நம்ம தேசம் பாரத தேசம். பாரத தேசம் எப்பவுமே நமக்கு நம்மொழி யோசி தான். அதை நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு தாய்மொழி யோசி, எனக்கும் தமிழ் மொழி தாய்மொழி. ஆனா அதை கத்துக்க கூடாது, தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதை கத்துக்கிட்டா நம்ம மொழி மறைஞ்சிரும்ன்றது கிடையவே கிடையாது. இன்னும் நம் மொழி நன்னா வளரணும்னாக்கா எவ்வளவுக்கு நிறைய மொழிகள் நாம கத்துக்கிட்டு மென்மேல போயிட்டே இருக்குமோ அப்போ மற்ற மொழிகள் நம் மொழி இன்னும் மென்மேல வளர்ந்துட்டே வரும். இதுதான் ரியாலிட்டி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இலக்கியம் படிக்கணும், இலக்கணம் படிக்கணும் இல்லையா? தமிழ்ல என்ன இலக்கணம் இருக்கு, சம்ஸ்கிருதம் என்ன இலக்கணம் இருக்குன்றதை கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு நிறைய தத்துவங்கள் புரியும், உண்மைகள் புரியும் இல்லையா? தமிழ்ல படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இல்லையா? ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் நிறைய படிக்கணும். அதை படிச்சா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் சரியா? அதே மாதிரி ஒரு இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு ஆராய்ச்சி தெளிவா படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கரா கல்லூரி சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், செயலர், முதல்வர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மாணவர்கள் தன்னுடைய தன்யவாதா.